படையப்பா திரைப்படம் வெளியாகி 27 வருடங்கள் கடந்த நிலையில விரைவில் ரீ-ரிலீஸுக்கு தயாராக உள்ளதா நிகழ்ச்சி ஒண்ணுல அசத்தலான தகவலை பகிர்ந்து ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்காரு இயக்குனர் KS ரவிக்குமார். குறிப்பா படத்தை ரீ-ரிலீஸ் செய்ய தேவையான ஆடியோ தொழில்நுட்பம் மற்றும் வீடியோக்களை HD தரத்துல டிஜிட்டலுக்கு மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தயார்படுத்தப்பட்டு வருதாம். ரெடியா இருக்கு. படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக தட் இஸ் சிஜியில் இருந்ததுலேருந்து எல்லாம் மாடர்னாக இன்றைக்கி என்னெல்லாம் வேணுமோ அது இப்போ டால்பி அட்மாஸ், அப்புறம் ஃபிலிம் இது பிக்சர் இன்றைக்கி எல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்பா வச்சுருக்கு. அது ப்ரொடியூசர் ரஜினி சார் தான். அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணும். ஏற்கனவே முத்து கவிதாலயா பண்ணிட்டாங்க. அது ஒரு 2 வருஷம் ஆச்சு. அது 25வது வருஷமும் நம்ம பண்ணாங்க. இது படையப்பாவும் 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 99 ஏப்ரலில் வந்தது. 27 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால அது வரலாம். அது மட்டுமில்லாம ரஜினி மற்றும் கமலை இணைத்து படம் இயக்க தயாரா இருக்கிறதாகவும் புது தகவல் சொல்லி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு KS ரவிக்குமார். நிறைய சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தான். தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜெயம் ரவி படம், அப்புறம் தனுஷ் படம், அப்புறம் அங்கே டெபுட்டி சிஎம்மாக இருக்கிற தெலுங்குல பவன் கல்யாண் படம், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 5-6 படம் நடிச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் டைரக்ஷனும் சில இது பேசிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும்.